செட்டியாரின் அணிகளாகவும் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சுந்தரம் அவர்களை தமிழ் தாய் வாழ்வுடன் இந்த நிகழ்ச்சியை துவக்க பணியோடு அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் இலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறு எத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழனையே தமிழனையே உன் சீரமை வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி நன்றி டாக்டர். நமது செட்டி இனத்தின் பாதுகாவலராக திகழும் திரு ஏ.பி. அசோக்குமார் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நமது சமுதாய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எனது நண்பர் அண்ணன் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய சென்னை நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்களே, நம்முடைய சென்னை மாவட்டத்தினுடைய மேயர் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து செட்டியார்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, கோரிக்கைகளை வலியுறுத்த சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. முதல்ல அண்ணன் அறநிலைத்துறை மந்திரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஒரு 2 மாதங்களுக்கு முன்ன நான் என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் திருப்பூர்லேயும் ஒருத்தர் சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில்
திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். கூட்டமா அப்பா சரி அப்படின்னு கோயிலை சுற்றி வந்துட்டு கடலில் போய் தண்ணியை தெளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி உக்காந்தோம். என் கூட வந்த 2 நண்பர்கள் முகம் வாடுறதை பார்த்தேன். அங்கேருந்து அமைச்சருக்கு ஃபோன் பேசினேன், எடுத்தார். நான் கேட்டது இதான், ஆனால் இங்கே திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன், கூட்டம் அதிகமாக இருக்கேன்னான்னு கேட்டேன். அவருக்கு அது சொன்ன பதில் என்னன்னா, ஏப்பா ஞாயிற்றுக்கிழமையில் திருச்செந்தூரில் கூட்டம் இருக்குது பெரிய விஷயமானு கேட்டார். நான் இல்லைண்ணா நான் வந்துட்டேன்னாரு. அங்கேயே இருந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அனைத்து அதிகாரிகளும் வந்தாங்க. எங்களை கோயில் உள்ள அவ்வளோ கூட்டத்தில் உள்ள கூப்பிட்டு போனாங்க. நான் அங்கே இருக்கவங்ககிட்டயே சொன்னேன் அதிகாரிகிட்ட, ஐயா எனக்கு மந்திரி தெரியாது, இந்த 2 பேர் தான் மந்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொன்னதான் அவங்களதான் உட்கார வச்சு செஞ்சாங்க. நான் ஓரத்தில் நின்று பார்த்தேன். இந்த சந்தோஷத்தை யார் கொடுப்பான்? நான் அவர் கூட பழகத்துக்கு இப்படி ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு மரியாதை, இது எனக்கு மட்டும் இல்லை, சாதாரண தொண்டனுக்கும் செய்யக்கூடியவர். ஏன்னா நான் அவரை 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவரை பத்தி தெரியும். அரசியலுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைனாலும் நாங்கள் நண்பர்களாக பழகி இருக்கோம். அடுத்தது நமது பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கே தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அவருடைய தந்தையார் எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சு மத்திய சென்னையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். நானும் இன்னொருத்தர் தான் அவரை சக்கரை நாக்காளில் அழைச்சிட்டு வரோம் ஊழியர் கூட்டத்துக்கு. அந்த அளவுக்கு அவர் உடம்பு முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அந்த கூட்டத்துக்கு வந்தாரு. ஊழியர் கூட்டம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தலைவர் கலைஞர் வந்து கூட்டணி தர்மத்துக்காக அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்டார். இவர் வந்து போய் தென்சென்னையில் நின்னார். ஐயா முரசொலி மாறன் ஐயா மறைந்தவர். அவருடைய பாராளுமன்ற பேச்சை கேட்கணும்னா நாங்கெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அவருடைய ஸ்பீச்சு செய்யனுடைய ஸ்பீச் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். அன்னைக்கு அவங்க அப்பா விட்டு கொடுத்த இடம்தான் மத்திய சென்னை. இப்போ தயாநிதி மாறன் விரும்பும் வரை அவர்தான் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர். காரணம் அவங்க அப்பா பண்ண தியாகம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல். தான் கண் எதிர்க்கும் தந்தையை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. பையன் வரமாட்டானா? தந்தையை நடுராத்திரில் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க மகன் பொங்கி எழுத மாட்டாங்களா? அவங்க மகன் அரசியலுக்கு வரமாட்டாங்களா? நம்மளே நம்ம தந்தையை ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு கோபம் வருது. இதே அறநிலையத்துறை மந்திரி எத்தனை முறை சபரிமலை போயிருக்காருன்னு அவருக்கே கணக்கு தெரியாது. பேசினே இருப்பாரு, காலில் இருப்பாரு. அவருக்கு அந்த துறையை கொடுத்தது நியாயம், சரி. எங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்னன்னா எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான், எங்க மாவட்ட செயலாளரும் அவர் தான், எங்க அறநிலையத்துறை மந்திரியும் அவர் தான். இது எங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம். இப்போ நம்மளுடைய செட்டியார் இடத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தப்பா சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்றேன். தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆரம்பிச்ச 5 பேர்ல மாசு சம்பந்தம் ஒருத்தர், எங்க அப்பா ஏஎஸ் புஷ்பரத்னம் ஒருத்தர், 3 பேர். அதே மாசு சம்பந்த புத்தகங்களை நமது அரசாங்கம் தான் இப்ப அரசுடைமை ஆக்கியிருக்கு. அதே மாசு சம்பந்த கொஞ்சம் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்ன அவருடைய புத்தகங்களை நம்மளுடைய அரசாங்கம் வந்து அரசுடைமை ஆக்கியிருக்கு. அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கு. நம்ம தமிழ் வளர்த்தது யார் யார்? நம்ம செட்டியாருங்க. நான் பார்த்ததில்ல, தமிழ்நாடு முழுமா சுத்தத்துக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இப்போ நான் வந்து நம்மளுடைய 18 பிரிவுக்கும் சொந்தமான நெருஞ்சிப்பேட்டை மடத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஓட்டு போடுற உரிமை இருக்கு. 12 to 15 லட்சம் பேருக்கு பாத்தியப்பட்ட இடம். அதனால நான் எல்லா இடத்துக்கும்
சுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறதால சொல்றேன். எங்க செட்டியார்ல ஒவ்வொருத்தரா சொல்றேன். இன்னைக்கு கந்தகோட்டை முருகர் கோயில் மிக பிரசித்தமா ஆனதுக்கு காரணம் பி பாலசுப்ரமணியம். அவருடைய உழைப்பு சீனியர். இந்த மக்களுக்கு அதிகமா உழைச்சவர். 1000 சிவாலயம் கட்டின சண்முக சுந்தர ஐயா. சேலம் விநாயகா மிஷன்ஸ் இன்னைக்கும் அதிக மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வடநாட்டிலேயே வச்சிருக்காங்க. திருக்குறள் செம்மல் மணிமொழியினார் மதுரை காலேஜ் ஹவுஸ்னா எல்லாருக்கும் தெரியும். திருக்குறள் செம்மல் அப்படின்னு கலைஞர் அவருக்கு பட்டம் கொடுத்தவர். எங்கள் ஐயா சீர்காழி. எங்களுக்கெல்லாம் வருத்தம், அவர் பையனை வர சொல்லியே எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவருக்கு மணிமண்டபம் கட்ட சொல்லி இங்க நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். காரணம், அதற்கு தகுதியானவர், தமிழ் வளர்த்தவர். செட்டியாருங்க தமிழ்நாட்டிலேயே அதிக கோயில் கட்டினது நமது இனத்தை சேர்ந்த 1000 செட்டியார்கள். அதிக திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். நமது சொத்து கிட்டத்தட்ட 15,000 கோடியிலிருந்து 20,000 கோடி கோயிலினுடைய சொத்துக்களாகவும் அறக்கட்டளையினுடைய சொத்துக்களாகவும் தமிழ்நாடு பூரா இருக்கு. தமிழ்நாடு பூரா நம்மளுடைய சொத்துக்கள் இருக்கு. அன்னைகிட்ட எங்களுடைய இந்த 12 லட்சம் மக்களோ இல்ல 15 லட்சம் மக்களோ, ஏன்னா இப்போ முதல்வர் கோரிக்கை வச்சிருக்காரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. அப்ப நடத்தினாதான் எங்களுக்கே உண்மை எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும். இதை விட கூடுதலா இருக்கலாம். அவருடைய கேட்டிருக்காரு. இந்த 12 லட்சம் பேரும் சென்னைக்கு எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் இந்த கந்தகோட்டத்துக்கு வந்துட்டு தான் போவாங்க. இது ஒரு பேரி செட்டியாருக்கு சொந்தமான கோயில் இல்லை, மொத்த 1000 வயசு செட்டியாருக்கு சொந்தமானது. இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன இந்த கோயில்ல நீ இந்த கோயில் அறநிலைத்துறை எடுத்துக்கல, நம்மளே சண்டை போட்டு நம்ம நடத்த முடியாத போன காரணத்தால் அறநிலைத்துறை வசம் சென்றது. அவங்க மேல தப்பு இல்லை, நம்ம மேல தப்பு. அந்த தண்டனையை நம்மளுக்கு முருகர் 11 ஆண்டு கொடுத்துட்டாரு. இனி அதை கண்டினியூ பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் கண்டிப்பா இதை முடிச்சு கொடுப்பாரு, இதை கண்டிப்பா செய்வாரு. உளப்பூர்வமா சொல்றோம். நான் இதுல பெரும்பகுதி அரசியல்ல நேரடி இன்வால்மெண்ட் இல்லை. நம்ம கோயில் நமது கைக்கு வரணும், நமது ஆட்சி நீடிக்க வேணும். காரணம் என்னன்னா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு 11 வயசு. என்னுடைய பெரியம்மா அவருடைய உறவினர்கள் வந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே மகளிர் அணி செயலாளர் திமுக. அவங்க 67ல விருகம்பாக்கம் மாநாடுக்கு என்னை கூட்டு போயிருக்காங்க. 2 நாள் மாநாடு. இன்னைக்கு அது எனக்கு ஞாபகம் வரதுக்கு காரணம், மறுநாள் அவங்க எடுத்துட்டு போன சட்னி ஊசி போயிருந்தது. அது இன்னைக்கு என் மெமரியில் இருக்கு. அடுத்ததா 72 திமுகனுடைய ஒரு பிரிவா தமிழர் பாதுகாப்பு பேரவை உருவாக்கப்பட்டது. அதுல முக்கிய பங்கு வகிச்சது இன்னைக்கு இருக்க முதல்வர் கோடம்பாக்கம் குமார், எங்க அண்ணன் சுகுமார். அப்பெல்லாம் ஒரிஜினல் பேர் கிடையாது. எனக்கே திமுக 7 பேரு. எங்க பெரியம்மா பேரு புஷ்பம்மாள். ஆனா இருக்கிறது ஒளிமுகத்தம்மாள்னு இருக்கும். ஏன்னா நேரடியா பேர் வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுல 3 வருடம் பயணிச்சவர் எங்க அண்ணன். நம்மளுடைய முதல்வர் மிசால அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்க சொல்லும், என்னுடைய அண்ணன் அவருக்கு கடிதம் அனுப்புறான். அப்ப கடிதம் அனுப்புறது போஸ்ட் கார்டில் தான் அனுப்ப முடியும். கோடம்பாக்கம் குமார் எப்படி இருக்கிறான்னு கேட்டு அனுப்புறாரு. அவர் அனுப்புறாரு பதில். அதுல கருப்பு மயில அச்சு இருக்கும். அதில் அவர் சொல்ற ஒரே வாசகம் இன்னைக்கும் 50 வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்கு. அற்ற குளத்து அருநீர் பறவை போல். அப்படின்னா கோடம்பாக்கம் குமார் போயிட்டாரு. அதான் மீனிங். அன்னைக்கு அவர் போட்ட இதுக்கு அதான் மீனிங். அதுக்கு அடுத்ததா நான் தலைவர் கலைஞர்கிட்ட 2 முறை சண்டை போட்டிருக்கேன்.
நேரடியா ஒரு முறை சீரணி அரங்கத்தில் மீட்டிங், சீரணி அரங்கம் மீட்டிங்ல போஸ்டர் ஓட்டினது நான் எங்க பகுதியில். தலைமை அலமேலு அப்பாதுரை, தலைவர் கலைஞர், நாவலர், கீழே வந்து பேராசிரியர், கீழே வந்து வரவேற்புரை ராமு மனோகரன். காரணம் மாவட்ட செயலாளர் உள்ள இருந்தார். அந்த கூட்டம் நடக்கிறதுக்குள்ள நாவலர் வந்து திமுக விட்டு வெளியே போயிட்டார். நாங்க தான் ஒட்டின போஸ்ட்ல அவருடைய பேரை மட்டும் கிழிக்கிறோம். அந்த நேரத்தில் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார், நான் தலைவர் பதவி விட்டு விலகிடுறேன். அப்ப நானே எங்க பகுதியில் இருக்கவங்க போய் கோபாலபுரத்தில் அவர் எதிர்க்க அழுத, இங்கே தீக்குளிச்சு செத்துருவேன்னு சொன்னார். அவர் உணர்ச்சி வசப்பட்டிருக்க. இல்லை, நான் உணர்ச்சி வசப்படலைங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாருக்காக, நாங்க அனாதி ஆயிடுவோம் அப்படின்னு. அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒரு முறை அடையாருக்கு நான் வந்து டாக்டர் வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். அப்போ வந்து இலங்கை தமிழருக்காக கலைஞர் உண்ணாவிரதம் இருக்கார். நான் என் நண்பர்கிட்ட சொன்ன, ஸ்கூட்டர்ல தான் போயிருந்தோம். டேய் தலைவர் இருக்காரா, மேலே போலான்னு மேலே போனேன். மேலே போனவன் பாக்கெட்டில் இருக்க காசை உண்டியில் போட்டு அவர் கலெக்ஷன் பண்ணுற இடத்துல போட்டேன். கழுத்தில் தங்க சங்கிலி இருந்தது, அதை கைட்டி கொடுத்தேன். வாங்க மாட்டேன்ட்டாரு. நான் எங்கேயும் திருடின்னு வரலங்க, உழைச்ச காசு, ஏன் வாங்க மாட்டேன்றீங்க, நிதி வாங்குறீங்களா, ஏன் வாங்க மாட்டேன் பாடினாரு. மக்கள்கிட்ட கேட்டேன், இதை நான் கொடுக்குறேன், அவர் வாங்கலன்னு. அவங்க எல்லாரும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வாங்கினாரு. என்னை பத்தி 2 மீட்டிங்ல கூட பேசியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ் இருக்கிற இடத்துல திமுக இருக்கும், எங்கெல்லாம் தமிழ் இருக்கோ அங்கெல்லாம் திமுக இருக்கும். காரணம் என்ன, நம்ம அதிலேயே ஊர்னவங்க, நம்மளுடைய இனம், நம்ம வந்து வியாபாரத்தில் போயிட்டோம். அதனால எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் எந்த கட்சியிலையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேர் இருக்குமே தவிர, 13 லட்சம் பேர் நினைக்கிறேன். ஆனால் அதை விட கூடன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனால் ஒரு எம்எல்ஏ கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா காரணம் எல்லாரும் வியாபாரத்தில் இருக்கிறதால. அப்படிப்பட்ட எங்களுக்கு தாயார்ந்து பாதுகாக்க வேண்டியவங்க நீங்க தான் எங்களை பாதுகாக்கணும். காரணம் இன்னைக்கு இருக்க செட்டியார் இனம் பூரா உங்க கூட தான் இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து கோயிலுக்கு 4 பள்ளி, ஒரு கல்லூரி, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. கல்லூரிக்கு இடம் பத்தல, 5 ஏக்கர் இருக்கணும். எங்க கிட்ட 3.5 ஏக்கர் தான் இருந்தது. நம்ம பேராசிரியர் தனி சிறுபான்மைன்னு சொல்லிட்டு அவர் கல்வி அமைச்சராக இருக்க சொல்ல தனியா நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த கல்லூரியை கொடுத்தாங்க. இந்த கல்லூரி வந்து நமது பேராசிரியர் காலத்தில் வாங்கப்பட்ட கல்லூரி. இத்தனை விஷயங்களும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே சொல்லிடுறேன். சில கருமேகம் மாதிரி சூழ்ந்துட்டு இருக்குது. இப்ப இருக்க சூழ்நிலையில் சில கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு சிலர் வராங்க, அப்பா செட்டியாருக்கே ஓட்டு போடுப்பா, சரி நாங்கள்லாம் வந்து இந்து மதத்தை காப்பாற்றிடுவோம், கோயிலெலாம் காப்பாற்றிடுவோம். அதான் இது வரைக்கும் என்னடா பண்ணியிருக்கீங்க? சும்மா வந்து இப்போ கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சொல்றீங்கள. இவரை விட இந்த அறநிலையத்துறை மந்திரி ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? யாருக்கு இருக்கு? கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு. இதே நம்ம கோயிலுக்கு வாரம் வந்திருந்தார். இன்னைக்கு மந்திரியா இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் அவருடைய ரொட்டீன் வேலையா வந்திருந்தார். அவரு அந்த பதவிக்கு அவரை விட தகுதியானவன் யாரு? இன்னைக்கு வாரிசுன்னு சொல்றவங்க அத்தீனி பேரும் அவங்க தகப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அவர் பார்த்திருப்பாரான்னு தெரியல. நம்ம எம்பி நான் தான் அந்த சக்கரை வண்டியை தள்ளின்னு வந்தேன். அவர் உட்கார்ந்து இந்த கோலம் இன்னைக்கு என் மைண்ட்ல இருக்கு. அவருடைய முதுகு தண்டு டேமேஜ் ஆகி காது கேட்கிற திறன் போய் இவ்வளோ கஷ்டங்களை பட்டதுதான். இன்னைக்கு வந்து யாராவது வந்து சொல்லுவாங்க நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு. எனக்கு ஒரு இந்த சமுதாயத்தை சேர்ந்த எனக்கு 100க்கு 101% அவர்கள் பேர்ல நம்பிக்கை இருக்கு. செய்வாங்க.
செய்யக்கூடியவங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகு திருப்பியும் நம்ம வந்து அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர் பாபு அவர்கள் நமது சோர்வுக்கும் சோகத்திற்கும் விடுதலை கொடுக்கும் வகையிலும் நமது சுகத்திற்கு முகவரை கொடுக்கும் வகையிலும் நம்மிடையே பேச வருகிறார். மரியாதைக்குரிய மாநகர தந்தை மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நின்றிருக்கின்ற அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே, சமுதாய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 2 நிமிடத்துக்கு மேல் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழ்நாடு ஆயிர வைசியர் சங்கம் 40 லட்சம் ஆயிர வைசிய மக்களை கொண்ட ஒரு சங்கம். இந்த 40 லட்சம் பேரும் 18 பிரிவுகளாக ஆயிர வைசியர் என்று ஒருங்கிணைந்திருக்கிறோம். அந்த ஆயிர வைசியர் பிரிவிலே ஒரு பிரிவு வேரி செட்டியார் பிரிவு. இன்றைக்கு மாநில தலைவர் வேந்தர் விநாயகா மிஷன்ஸ் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்கள்தான் எங்களுடைய மாநில தலைவராக, சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கிறார். நான் மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன். ஒரு நிகழ்வை மட்டும் உங்களிடத்திலே கூறி, இது அரசியல், அரசாங்கம், வேட்பு, தேர்தல் என்கின்ற சூழ்நிலையிலே உங்களிடத்திலே ஒரே நிகழ்வை நான் கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 67 இருந்து 73 வரை நான் இங்கே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலே மாணவனாக இருந்தேன். திராவிட இயக்கத்தின்பால் நான் மிகவும் பற்று கொண்டவனாக இந்திய போராட்டத்திலே கலந்து கொண்டவனாகவும் இருந்தேன். அறிஞர் அண்ணா அவர்கள் கேன்சர் மருத்துவம் அந்த அடையாறு மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு ரத்தம் வேண்டும் என்று அகில இந்த வானொலியிலே செய்தி வந்த பொழுது அவருக்கு இரத்த நன்கொடை கொடுப்பதற்கு வரிசையிலே நின்றிருந்தவர்களிலே நானும் ஒருவன். எங்களுடைய சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம். சிறுபான்மை சமுதாயத்தை ஆதரிப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஏனென்று கேட்டால், ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இருந்தால் அவர்கள் வாக்குகள் இரண்டாக பிரிந்து விடுகிறது. வெற்றி வாக்குகளை நிர்ணயிக்கிற சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் மட்டுமே. எங்களுக்கு என்று இருக்கிற ஒரே கோரிக்கை நெருஞ்சிப்பேட்டை மடம், அடுத்தது சென்னை கந்தக்கோட்டம். நெருஞ்சிப்பேட்டை மடத்திலே 12 அறங்காவலர்களையும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சங்கத்தில் நிறுத்தி வைத்து 12 பேரையும் வெற்றி பெற வைத்த பெருமை எங்கள் சங்கத்துக்கு உரியது. எங்கள் ஒரு கோரிக்கையை அறநிலையத்துறை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. எங்களுடைய சமுதாயத்திற்கென்று 2 கோரிக்கை தான். ஒன்று, நெருஞ்சிப்பேட்டை மடத்தை
ஒரு 20 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள். அருமையண்ணன் அசோக்குமார் அவர்கள் சென்னை மாவட்டத்தின் அறங்காவலராக இருக்கிறார். இந்த சமுதாயம் நாங்கள் அரசியல் சார்பற்றவர்களாக இருந்தால் கூட நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எங்களுக்கு விளம்பரம் தெரியாது. எங்களுக்கு நான் அரசியல் பாதையிலிருந்து விலகி வெகு தூரம் வந்துவிட்டேன். இன்றைக்கு சமுதாய பணியில் ஈடுபட்டு இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற பணியில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து சிறுபான்மை சமுதாயத்தையும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அரவணைத்து செல்கிறீர்கள். இங்கே 40,000 பேரி செட்டியார் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 40 லட்சம் பேர் இருக்கிறோம். நான் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தின் மாநில பொருளாளராக பல ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு பெற்றிருந்தேன். ஒரு முறை அவர் எங்களுக்கு 1000 ரூபாய் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றுவதற்கு நன்கொடை தொகையாக அறிவித்தார்கள். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ராஜாத்தி அம்மாள் வீட்டில் அவர்கள் இருந்தார்கள். நாகராஜன் அவர்கள் உள்துறை செயலாளராக இருந்தார்கள். நாங்கள் போன உடனே என்ன வந்திருக்கிறீங்க அப்படின்னு சண்முகநாதன் சார் கேட்டார். ஐயாவை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறேங்க அப்படின்னு. நீங்கள்லாம் டாக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சிஎம்ஐ பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னார். சரி, அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அம்மா வந்தாங்க. என்னங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் டாக்டருங்க, ஐயாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்துருக்கோம். சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அடுத்த 5 நிமிடத்தில் எங்களுக்கு அழைப்பு வந்தது. சண்முகநாதன் ஐயா வானத்திற்கும் பூமிக்கும் எங்களிடத்திலே கடிந்து கொண்டார். நீங்கள் ஒரு இடத்திலே சொல்லி காரியத்தை சாதித்து கொண்டீர்களே என்று. ஐயா அவர்கள் பார்த்த உடனே, வணக்கம் ஐயா, நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்திற்காக வந்திருக்கிறோம். உடனே கலைஞர் சொன்னார், டாக்டர், நான் என்னுடைய பணத்தையாக கொடுத்தேன், நான் மக்களுடைய வரி பணத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதற்கு விசுவாசமாக வேலை செய்தீர்களே, ஆனால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த பெருந்தன்மையை இன்றைக்கும் எண்ணி எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கு எங்கள் சமுதாயம் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். 40 லட்சம் மக்களும் உங்கள் பின்னால் அணிவகுத்து வர தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கந்தகோட்டத்தை எங்களிடத்திலே நீங்கள் தருவீர்களேயானால் நாங்கள் இதில் பேரம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுங்கள். இன்றைக்கு 24 பாராளுமன்ற வேட்பாளராக சென்று மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 24 தொடர்கின்ற இந்த உறவு 26 தொடர வேண்டும். உங்களையும் நாங்கள் மீண்டும் அமைச்சராக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை, எங்கள் சமுதாய சொத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். மீண்டும் ஒரு நன்றி அறிவிப்பு விழாவிலே உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்கின்ற மகிழ்ச்சியை எங்களுக்கு தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி கே சேகர் அவர்கள். தமிழ்நாடு 1000 வைசிய செயலாளர் அன்பிற்கினிய மருத்துவர் ஜெயராமன் அவர்களே, சென்னை மாவட்ட நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் அன்பிற்கினிய நெடுநாளைய நண்பர், எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து பெரிய ஸ்பான்சராக விளங்கிய அருமை அண்ணன், ஸ்பான்சர்னா நன்கொடையாளர், பெரிய நன்கொடையாளராக விளம்பிய அன்பிற்கினிய
அசோக்குமார் அவர்களே, சென்னை மாவட்ட நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் ஏவி சேகர் அவர்களே, தமிழ்நாடு ஆரிய வைசிய சென்னை மாவட்ட தலைவர் அன்பிற்கினிய ஏகாம்பரம் அவர்களே, செயலாளர் நந்தகுமார் அவர்களே, பொருளாளர் பாஸ்கர் அவர்களே, சென்னை மாவட்ட குழு உறுப்பினர்கள் லட்சுமண சுவாமி அவர்களே, சிஎல் ராஜேந்திரன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, அன்பிற்கினிய பாலாஜி அவர்களே, விஎஸ் ரவி அவர்களே, கோபால் அவர்களே, கேசவன் அவர்களே, வாசு அவர்களே, மோகன் அவர்களே, குமார் அவர்களே, அன்பிற்கினிய ஷியாம் அவர்களே, PKP நாராயண் அவர்களே, விவேகானந்தன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, துவக்கத்தில் தேசிய கீதம் பாடிய, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அருமையண்ணன் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே உண்டான மிடுக்கை ஏற்படுத்திய சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே, ஒரு மனிதனுடைய பெயரை மாத்திரம் இரண்டு முறை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அந்த வகையிலே சென்னை மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கின்ற அன்பிற்கினிய தம்பி ஏஎன் சுரேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய நண்பர், உங்கள் பேர் இதில் இருக்கா? என்ன பேர் உங்கள் பேர்? ஷியாம் இல்லையே? இல்லை பேர் இல்லையே. என்ன பேர்? ஷியாம் அவர்களே, அன்பிற்கினிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகவும் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காகவும் பைபிளிலே சொல்லுவார்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. இது புனித ரமலான் மாதம். இந்த மாதத்திலே சொல்லுவார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று. இந்து கடவுளிலே சொல்லுவார்கள், கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று. இது கடவுள்கள் தருகின்ற வரம். நாங்கள் எங்கள் உயிரினும் மேலாக நினைக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய வரம் என்ன தெரியுமா? கேளாமல் கொடுக்கின்ற மனம், கேட்டதெல்லாம் தருகின்ற குணம். இது எங்கள் தலைவருடைய வரம். ஆகவே உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், கள்ளம் கபடமற்றவர், வெள்ளை உள்ளம் படைத்தவர். அவரை பாருங்கள், எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பார், புன்னகை மன்னன். எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, இன்னும் பலமாக கரவழி வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், கையே தட்ட மாட்டேன்றாரு. அன்றைக்கிடையே இந்த நிகழ்வுகளுக்கு உடன் இருந்திருக்கின்ற தம்பி பரத் அவர்களே, பரிமளம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்பதில் புதிய ஒரு வரலாறு என்பதை விட ஒரு புதிய சகாப்தம் படைத்த ஆட்சி ஒன்று உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி என்று சொல்லலாம். ஒன்றிய அளவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் இந்து சமய அறநிலையத்துறை எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு குழுக்கள் வந்து ஆய்வு செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்துக்களுக்கு சொந்தமான இறை வழிபாட்டிற்கு முழு பாதுகாப்பை வழங்கிய ஒரு ஆட்சி உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 1539 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. இதற்கு முன்பு ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற குடமுழுக்கை விட
இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான், குறிப்பாக ஆன்மீக ஆட்சி என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே 1539 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடந்துட்டு இருக்கின்றது. மேலும் ஒன்றை சொன்னால் நம்பக்கூடியதாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 8349 திருக்கோயில்களுக்கு தொல்லியல் துறை அனுமதியோடு திருப்பணிகளுக்கு உத்தரவிட்ட ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற ஆட்சி. அந்த அனுமதிக்கு பெயர் SLC என்பார்கள், ஸ்டேட் லெவல் கமிட்டி, மாநில அளவு இருக்கின்ற தொழில்நுட்ப கமிட்டி. அந்த கமிட்டியிலே 8000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்கள், அந்த திருக்கோயில்களில் பார்த்தால் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி ஆண்டுக்கு 1000 திருக்கோயில்களை ஆதி திராவிட மக்களுக்கும் வசிக்கின்ற பகுதியே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் அதேபோல் கிராமப்புறங்களில் வசிக்கின்ற திருக்கோயிலுக்கும் நிதிகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நிதியினுடைய தொகை 1 லட்சம். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அந்த நிதியை ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய நிதியை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். 1000 திருக்கோயில்கள் இருந்த எண்ணிக்கையை 1250 1250 திருக்கோயில்களாக உயர்த்தினார். உயர்த்தியதோடு மட்டுமல்ல, கடந்த 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2021ஆம் ஆண்டு வரையில் ஒட்டுமொத்தமாகவே அந்த அரசு 4000 திருக்கோயில்களுக்கு தான் திருப்பணி நிதியை வழங்கி இருக்கின்றது, 1 லட்சம் ரூபாய் என்ற அளவில். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆட்சியில் மாத்திரம் 7500 திருக்கோயில்களுக்கு நிதியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களாலே வழங்கி இருக்கின்றார். இதுதான் சாதனை. கிராமப்புறத்தின் திருக்கோயில்கள், ஆதி திராவிட திருக்கோயில்களை மேம்படுத்துவது என்று திட்டமிட்டு இந்த 5 ஆண்டுகளில் 12500 திருக்கோயில்களுக்கு திருப்பணியை முடிப்போம் என்ற உறுதியை இது போன்ற கூட்டங்களிலே நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஒரு கால பூஜை திட்டம் என்ற கோயில்கள் உங்களுக்கு தெரியும். அந்த திருக்கோயிலுக்கு விளக்கேற்றுவதற்கு கூட போதிய வசதி இருக்காது. அந்த திருக்கோயிலுடைய நிதி ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் என்று ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் வைப்பு நிதி வைக்கப்பட்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது 12597 திருக்கோயில்கள் அந்த பட்டியலில் இருந்தது. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி செலுத்தப்பட்டிருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டார். இந்த நிதி உயர்வு என்பது எப்போது கடைசியாக வழங்கப்பட்டது என்று கேட்டார். 2012ஆம் ஆண்டு என்றும், 2012ஆம் ஆண்டு இப்போது 2021ஆம் ஆண்டு இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும் என்று கேட்டார். 10,000 ரூபாய் ஆண்டிற்கு வரும் என்றாம். 10,000 ரூபாயில் எப்படி ஒரு திருக்கோயிலுக்கு விளக்கேற்ற முடியும், தினந்தோறும் அந்த திருக்கோயிலுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். 10,000 தான் என்று சொன்னோம். ஒரே தவணையாக 129 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த வைப்பு நிதியை 2 லட்சமாக்கிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை சாரும். இதுவா ஆன்மீக ஆட்சிக்கு எதிரான ஒரு அரசு? இது திராவிட மாடல் அரசு. எல்லோருக்கும் எல்லாம், அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். யார் யார் எந்தெந்த தெய்வங்களை தொழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் யார் எந்தெந்த தெய்வங்களுக்கு இறைவணக்கம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் சுதந்திரமாக தாங்கள் நினைக்கின்ற கடவுளை கும்பிட வேண்டும். அவர்களுடைய திருக்கோயில்கள் நல்ல முறையிலே புனரமைக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிந்தனை. இது ஒரு புறம். இறை சொத்து இறைவனுக்கு, அனைத்து சொத்துக்களும் மைனாரிட்டிகள் தான். ஒவ்வொரு திருக்கோயிலுடைய சொத்துக்களும் அந்த தெய்வத்திற்கு உண்டான சொத்துக்கள் தான். அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 6300 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை மீட்ட பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சியை சாரும்.
இதை ஏன் சுத்தி சுத்தி வருகிறேன் என்றால், அப்படி மீட்கப்பட்ட சொத்துக்கள் நீங்கள் மடத்தை மீட்டு தாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயம் சட்டப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுடைய மடத்தை உங்களுக்கு ஒப்படைப்பதற்கு இந்த ஆட்சி துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1951ஆம் ஆண்டு தம்புச்செட்டி தெருவிலே அமைந்திருக்கின்ற காளிகாம்பாள் மருத்துவமனை பக்கத்தில் வேணுகோபால செட்டியார் என்பவர் ஒரு உயிலை எழுதி வைக்கின்றார். அந்த உயிலில் தனக்கு பின்னால் தன்னுடைய மனைவி அன்பிற்கினிய சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு இந்த சொத்து பாதிக்கப்பட்டது என்கிறார். 5300 சதுரடி. இன்றைய விலை, அந்த இடத்தின் விலை 10 கோடியை தாண்டும். அந்த இடத்தில் அவர்கள் உயிலின்படி மருத்துவமனை செயல்பட வேண்டும். ஆனால் அந்த இடம் யார் கண்ட்ரோலில் இருந்தது? இன்று இந்துக்களின் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, பிஜேபியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தார். ஆக்கிரமிப்பு செய்ததோடு மட்டுமல்ல, 14 வக்கீல்களுக்கு அதில் அலுவலகத்தை விட்டு அந்த வாடகையும் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அரசு எதற்கும் கவலைப்படாத அரசு. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற வார்த்தைக்கிணங்க நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த இடத்தை இந்த ஆட்சி வந்த பிறகு கைப்பற்றி இருக்கின்றோம். கைப்பற்றி விட்டுவிட்டு சும்மா இல்லை. இங்கே இருக்கின்ற இந்த செட்டியார் சங்க தலைவர்கள் சாதிக்காததை இந்த அரசு சாதித்திருக்கின்றது. வேணுகோபால் செட்டியாருடைய கனவை, சாமுண்டீஸ்வருடைய கனவை நினைவாக்கிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய அரசு. இந்த மாதம் 6ஆம் தேதி அதை மருத்துவமனையாக்கி முழுவதும் அரசு செலவிலே மருத்துவர்களை நியமித்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்கே மருத்துவம் பார்க்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றோம். கேளுங்கள், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் தருவதற்கு இந்த ஆட்சி தயாராக இருக்கின்றது. உங்களிடம் இப்பொழுது நாங்கள் கேட்பது, உங்களுடைய வாக்குகளை இனப்போர்வையில், ஜாதி போர்வையில் யாருக்கும் வழங்காதீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற எங்களை போன்ற, எங்கள் வேட்பாளரை போன்ற அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் கரத்தை தூக்கி பிடியுங்கள். அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களை தேடி வருவோம், நாடி வருவோம். நீங்கள் சொல்வதை செய்வோம். மீண்டும் மத்திய சந்தையில் உதயசூரியன் தகத்தாயமாக ஒளிக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழக இருவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் இயக்கத்திற்கும் முற்றுப்புள்ளியாகவும் எங்கள் ஆக்கத்திற்கு தொடக்க புள்ளியாகவும் அமைந்தது சார். நன்றி. தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சர் இந்திய திருநாட்டின் அடித்தட்டு மக்கள் வரை அலைபேசியை கொண்டு சென்ற சாதனை அவருக்கு உரியது. எங்கள் மத்திய சென்னையின் செல்லப்பிள்ளை, வெற்றி வேட்பாளர், ஒரு இந்திய திருநாட்டின் வருங்கால மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சார். அன்பார்ந்த தமிழ்நாடு ஆயுத வைசிய செயலாளர் கூட்டத்திற்கு எங்களை அழைத்து செயலாளர் திரு மருத்துவர் ஜெயராமன் அவர்களே, உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக செய்வேன் என்று உறுதிமொழியை அளித்து, மேலும் நீங்கள் செய்ய நினைத்ததை நான் செய்துவிட்டேன் என்று உங்களிடம் சொல்லி, இன்னும் எங்கெல்லாம் கோயில் சொத்துக்கள் கயவர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறதோ அதெல்லாம் மீண்டும் அந்த கோயிலுக்கே தருவேன் என்ற உறுதிமொழியை அளித்து இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அருமை அண்ணன் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களே, சென்னை மாவட்ட நீரிஞ்சிப்பேட்டை அறங்காவலர் திரு ஏ.பி. அசோக்குமார் அவர்களே,
சென்னை மாவட்ட ஏரிஜிப்பேட்டை அறங்காவலர் திரு ஏவி சேகர் அவர்களே, தமிழ்நாடு ஆயிர வைஷ்ய சென்னை மாவட்ட தலைவர் திரு பி ஏகாம்பரம் அவர்களே, செயலாளர் திரு கே நந்தகுமார் அவர்களே, பொருளாளர் BS பாஸ்கர் அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு லக்ஷ்மண் சுவாமி அவர்களே, CL ராஜேந்திரன் அவர்களே, AN சுரேஷ்குமார் அவர்களே, S பாலாஜி அவர்களே, VS ரவி அவர்களே, கோபால் அவர்களே, கேசவன் அவர்களே, வாசு அவர்களே, மோகன் அவர்களே, குமார் அவர்களே, என் பாலிய சிநேகிதர் திரு ஷாம் சுந்தர் செட்டி அவர்களே, திரு PKP நாராயண் அவர்களே, விவேகானந்தர் அவர்களே, RM தங்கராஜ் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய எனது பள்ளியின் சீனியர் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே மற்றும் இங்கு பெருந்தலாக கூடியிருக்கின்ற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திரு அசோக்குமார் பேசும்போது பார்த்தேன், எனக்கு கூட தெரியாத கதை திமுகவை பற்றி, குறிப்பா கலைஞரை பற்றி, என் மறைந்த என் தந்தையை பற்றி அவ்வளவு நெருடலாக பேசும்போது நான் அந்த காலத்துக்கே சென்று விட்டேன். ஆனால் எமர்ஜென்சி என்பது ஒரு கொடிய காலம். பலருக்கு இங்க இருக்கிறவர்கள் அதை பற்றி தெரியாது. அப்போது எனக்கெல்லாம் வயது 8-10 வயது தான். அந்த காலத்தில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அதை நிகழ்வுபடுத்தி அவர் பேசும்போது நீங்கள் எல்லாம் பேசும் ஒன்று பார்த்தேன். நீங்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நமக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு திமுக மீதும் கலைஞர் மீதும் பாசம் உண்டு? காரணம் ஒன்றுதான், தமிழ். அந்த தமிழ் மீது பாசம் கொண்டுள்ளதான் இன்று நாமெல்லாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். அந்த தமிழை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்க பாருங்க, இன்னைக்கு தமிழை காப்பாற்றுகின்ற நிலையில் முக்கியமான நிலையில் இந்த தேர்தல் வருகிறது. நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள். நாம் இந்த மொழியில ஒரு மொழியை திணிக்க கூடாது என்பதுதான் நம் கருத்து. என்று பார்த்தீர்கள் என்றால் போஜ்புரி தான் உண்மையான இந்தி மொழி. இந்தி வந்த பிறகு அது உண்மையான போஜ்புரி அழிந்து விட்டது. நீங்க குஜராத் மாநிலத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் மொழி பேசினார்கள். இந்தியை கொண்டு வந்தால் இந்த குஜராத்தி மொழியே அழிந்து விட்டது. ராஜஸ்தானியில் இருக்கிறவர்கள் அவங்க சொந்த மொழி ராஜஸ்தானி மார்வாரி மொழியை பேசிக்கொண்டார்கள். இந்தியை பேசி உண்மை ஒரு நல்ல ஒரு புள்ளி சொல்றேன். 1947 ராஜஸ்தான் மாநில மார்வாடி மொழி பேச 97%, 3% தான் இந்தி பேசினாங்க. இன்றைக்கு 75 ஆண்டுகள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் ராஜஸ்தானி மாநிலத்திலே இந்தி பேசுபவர்கள் 97%, மார்வாடி மொழியை பேசுவது வெறும் 3%. எப்படி மாறி இருப்பாரு? ஏன்னால் நாம் தாய்மொழியை விட்டு தர நாம் யாருமே தயாராக இல்லை. இன்றைக்கு நம் பிரதமர் மோடி அவர் தாய்மொழியை விட்டு விட்டார். ஏனென்றால் அவர் இந்தி தான் ஓட்டுகளை அவருக்கு வாங்கி தருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த பாராளுமன்றம் செல்லும் போது பார்த்தீர்கள் என்றால் ஆங்கிலம் தெரியும், ஆனால் இந்தியிலே மட்டுமே உரையாடுவார். ஏனென்றால் அவர் ஆதிக்கத்தை நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று காட்டுகின்ற நிலையில் பேசுவார். நாங்கள் உங்கள் சார்பாக செல்லும் போது நம் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கூறுகிறோம். வருத்தமாக இருக்கிறது. இந்தியாவின் முதல் செம்மொழி எது என்றால் தமிழ். அதை கொண்டு வந்தது யாருன்னா டாக்டர் கலைஞர். 2004 ஆம் தேர்தல் நாங்கள் முதல் முறை MP ஆகிறோம். அப்போ சொல்றோம் தமிழை செம்மொழி ஆக்குவோம், தமிழை செம்மொழி ஆக்கணும். அது குறிப்போடு சொல்றேன்னா செம்மொழி ஆக்கும் போது அமைச்சரவை கூட்டத்திலே குறைந்த திட்டத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ கொண்டு வரும்போது அமைச்சர் கூட தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படும் என்று கொண்டு வராங்க, கோப்பை கொண்டு வராங்க. கொண்டு வர யாரால் அது கல்ச்சர் அமைச்சர் யாருன்னா ஜெய்பால் ரெட்டி அவர்கள். ஜெய்பால் ரெட்டி அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு கேபினெட்ல கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு இதை நான் எதிர்க்கிறேன்றார். தமிழ் செம்மொழி ஆவதே நான் எதிர்க்கிறேன்றார். நாங்களாம் ஆச்சரியத்தில், என்னப்பா நீங்க தான் அமைச்சரே, நீங்களே இந்த முன்னோட்ட திட்டத்தை கொண்டு வந்துட்டு அங்க எதிர்க்கணும்னு சொல்றீங்களே. பிரதமர் அப்போது மன்மோகன் சிங் கேட்கிறார், ஏன்னு கேட்கிறார். இல்லை, நான் தமிழை செம்மொழியாக்கிவிட்டால் நான் மீண்டும் ஆந்திரா செல்ல முடியாது. அப்ப கேட்பாங்க, நீ தமிழுக்கு பண்ணிட்டியே தெலுங்குக்கு பண்ணாம நீ எப்படி நீ உள்ள வரமுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் ஆரம்பிச்சு. உடனே கேரளாவில் பந்தி அனுப்பிச்சார். ஐயோ அப்ப மலையாளம் பண்ணுங்க, நீங்க மலையாளத்தை பண்ணலன்னா நான் எங்க கேரளாக்கு பண்ண முடியாது, கர்நாடகாக்கு பண்ணுங்க சொல்லி ஒரே சண்டை நடக்குது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து நம்ம தேர்தல் அறிக்கை சொன்னோம், கொண்டு வரோம். கடைசியில் பார்த்தா அப்புறம் வேணா நிறுத்தி விடலாமா, அடுத்த ஒத்தி வைத்து விடலாமான்ற ஒரே நிமிஷம் இருங்க.
வந்து கலைஞரிடம் போய் சென்றேன். ஃபோனில் பேசி, தாத்தா இந்த மாதிரி ஜெயபால் ரெட்டி இப்படி சொல்றாரு, எல்லாரும் 10 அமைச்சர்களும் ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி தடுக்கிறாங்க, என்ன பண்றது? சரி, நான் சொல்கின்ற தீர்வை நீ உள்ளே போய் சொல், தீர்ந்து விடும் என்றார். அந்த கோப்பை ஒத்திவைக்க தயாராகிவிட்டார். அப்போது நான் மன்மோகன் சிங் பிரதமரை பார்த்தேன். ஐயா, இப்போதான் எங்கள் கலைஞரிடம் பேசினேன், அவர் ஒரு தீர்வு சொல்லியிருக்கார், அந்த தீர்வை நீங்கள் கேளுங்கள். என்ன தீர்வு என்றார்? ஒன்றும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனையும் திராவிட மொழிகள், அத்தனை மொழியிலும் நாம் செம்மொழி ஆக்கலாம் என்றார். வாங்க, நம் பெருந்தன்மை. இன்னைக்கு தமிழால் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் செம்மொழியானது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் செம்மொழியான பிறகுதான் சமஸ்கிருதமே செம்மொழியாக ஆயிற்று. இது ஏன் சொல்லுறா? தமிழ் மீது நீங்கள் இந்த பாசத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதை நான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் பட்டது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அது குறையா சொன்னீங்களா தெரியல. இன்னைக்கு வர்த்தகத்துல உங்க கை நீங்க தான் உயர்ந்து நிற்குது. காரணம் நீங்க வர்த்தகம் அவ்வளவு சிறப்பா செய்யறீங்க. இன்ற மோடி அரசு வந்தோடனே இந்தியாவின் பொருளாதாரம் பெருசாச்சுன்னு பொய்ய சொல்றாங்க. நான் ஒவ்வொரு கூட்டத்தை சொல்வேன், இந்த பாஜக எது சொன்னாலும் உங்க செல்போன்ல கூகுள் இருக்கு, அந்த கூகுள போய் டைப் படிச்சு உண்மையா பொய்யான்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கருத்து சொல்றேன், பிடித்துக் கொள்கிறேன். நமது இந்திய பொருளாதாரம் திரு மன்மோகன் சிங் 2004 வரும்போது பொருளாதாரம் மற்ற பொருளாதாரம் ஜிடிபி 50 லட்சம் கோடி. 50 லட்சம் கோடி. திரு மன்மோகன் சிங் 2014 பதவி ஏற்கும் போது 10 வருஷம், 10 வருஷம் இந்த பொருளாதாரம் 2 மடங்கா உயரணும். 2004 50 லட்சம் கோடியா இருந்த இந்தியா ஜிடிபி 2014 100 லட்சம் கோடியா உயர்ந்தது. நடுவில் வீழ்ச்சிருது. 2008 எக்கானமி ஸ்லோடவுன் ஆச்சு. ஆனாலும் 100 லட்சம் கோடி ஆச்சு. 2014 யார் பிரதமர் வரா? மோடி வராரா? அப்ப 100 லட்சம் கோடி பொருளாதாரத்தை ஒப்படைத்து விட்டு சென்றார் யார்? மன்மோகன் சிங். அப்ப 2024 எவ்வளவு வரணும் சொல்லுங்க, சொல்லுங்க. 200 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கணுமா இல்லையா? இல்லையா? மன்மோகன் சிங் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அக்கா இருக்காங்க, அவங்க எல்லாம் சூப்பரா பண்ணி கொண்டு வந்திருக்கணும்ல. எவ்வளவு தெரியுங்களா? 167 லட்சம் கோடி தான். குறைபாடு இருக்கா இல்லையா? இவங்க சிறந்த பொருளாதாரவாதிகளா? இப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. இவர் வந்தாதான் அல்ல. ஏன் சொல்கிறேன் என்றால், இவர்கள் வெறும் பொய்யை மட்டும்தான் சொல்கிறார்கள். இல்லை, இதான் சொன்னாச்சுங்களேன். இப்போ எலெக்ஷன் பாண்ட் வந்தது, உடனே என்ன பண்றாங்க? திசை திருப்புவார்கள். உன்னை தூக்கி திசை திருப்பி மெயின் பிரச்சனையை பேச விடாமல் மாற்று பிரச்சனையை பேசுவார்கள். இதெல்லாம் தடுப்பதற்காக சொல்றேன், இந்திய கூட்டணி இந்திய அளவில் வெல்கின்ற வாய்ப்பு அருமையாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் 40 நாம் வந்துவிடுவோம். இதை மேலும் அதாவது அடுத்த பிரதமரை யார் என்று நம் முதல்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் கை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த முதல்வர் பிரதமர். அந்த நிலைக்கு இருக்கும். அவர் ஒரு விந்திய சொல்றாங்க, 400 சீட் ஜெயிப்போம். இப்படி ஏங்க 400 சீட்டு ஜெயிக்கிற மோடி ஏங்க அடிக்கடிக்கு தமிழ்நாடு வர்றாரு சொல்லுங்க? வெள்ளம் வந்தப்போ வந்தாரா? வரலையே, எதுக்குமே வரல. நம்ம துன்ப நிகழ்ச்சியில் அவள் கலந்து கொள்வதே கிடையாது. ஆனால் வாக்குகள் வரும்போது மட்டும் ஓட்டு வேணும்னா என்ன அது அவர் ஒன்று பாராட்டணுங்க. நான் அமிதாப் பச்சன் பார்த்திருக்கேன், ரஜினிகாந்த் பார்த்திருக்கேன், கமல்ஹாசன் பார்த்திருக்கேன். அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் பிறந்ததே இல்லைங்க. அருமையான நடிகர். அந்த நடிகருக்கு நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்க பையன், நீங்க வர்த்தகத்தில் இருக்கீங்க, அந்த பாதிப்பு சொல்ற ஜிஎஸ்டி நல்ல 50 லட்சம் மேல நீங்க ஜிஎஸ்டி கட்டினா மிரட்டுறானுங்களா? கூப்பிட்டு மிரட்டுறாங்களா? வாங்குறானுங்களா? சொல்லுங்க. அது ஆள் இல்லா முகம்ன்றாங்களே, இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டினும் ஆள் இல்லா முகமா இல்லை பணம் பறிக்கிற கும்பலா? இது உங்களே தெரியும். இதெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஏப்ரல் 19 லீவ் நாள், வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு ஒரு 3 நாள் லீவ் ஃபேமிலியோட போலாம். இதெல்லாம் பண்ணாம மறக்காமல் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், வாக்களிகள் சொல்லி மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு உங்களை சந்திக்கிறேன் என்று வேண்டும். சிவனடியார் சேவா சங்கத்தின் சார்பில் வந்திருக்கும் விருந்தாளிகளுக்கு மாலை மரியாதை.
நன்றியுரை திரு PKP நாராயணன் செட்டியார். அனைவருக்கும் வணக்கம். 2 நிமிஷம் தயவுசெய்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்திற்கு வந்து பந்தியில் கடைசியாக அமர்வதற்கும் நன்றி சொல்வதற்கும் ஒரு ஒத்துமை உண்டு. கடைசியில் அமர்வர்கள் என்ன இருக்கிறதோ அதை தான் சாப்பிட்டு போனோம். நன்றி உரை சொல்வர்கள் கொடுக்குற நேரத்தில் தான் பேசணும். எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்திருக்கிறார்கள். சீக்கிரமாக நன்றியை சொல்லிவிடுகிறேன். இன்று வருகை தந்த அறங்காவலர் துறை அமைச்சர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் முன், அவர் பேச்சில் ஒரு பகல் என்றால் சூரியன் என்றும் சொல்லலாம். பேச்சில் ஒரு பகல், நானோ ஒரு அகல். பகல் போல் பேசினாலும் அகல் ஆகுமா பகல் என்று கூறி அவர் சிறப்பாக இன்று வந்து நம்ம மகிழ்வித்த காரணம், இன்று கோவிலை பற்றி மட்டும் இல்லை, நமது சமூகத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறியது அனைவரும் அறிவார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். திரு மேயர் அவர்கள் வந்திருந்தார்கள், அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மற்றும் நமது சமூகத்தின் அறங்காவலர் செயலர் சென்னை திரு P. ஏகாம்பரம் அவர்களுக்கும், செயலாளர் நந்தகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் பாஸ்கர் அவர்களுக்கும், மற்றும் தமிழ்நாடு ஆயுர்வைசிய செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களுக்கும், மாவட்ட நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் அசோக்குமார் அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் திரு சேகர் அவர்களுக்கும், மற்றும் சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், வருகை தந்த அனைவருக்கும், உங்களால் தான் இன்று இந்த கூட்டம் சிறப்பு பெற்றது என்றால் மிகையாகாது. அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவரும் உணவு அருந்தி விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.